ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துக்க சுதா டைம்ஸ். நான் உங்கள் விஜய் ஹரி அண்ட் நான் உங்க விஜய் நதியா. ஓகே, ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் போவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. இப்போ அப்டேட் மட்டும் அவங்கள்ட்ட கேட்டுப்போம். சொல்லுங்க. ஓகே, நானே வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக் லைஃப்ல இருந்தா எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்த கட்டமா சாங் அப்டேட் வந்து விட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்போதான் ஏதோ ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அது கிட்ட சாங்லாம் எடுத்துட்டாங்களா? எஸ், அந்த சாங் எப்படி இருக்குன்னா பார் செட்டப்ல வச்சு எடுத்துருக்காங்கயா. ஆர் செட்டப்ல மணிரத்ன படத்துலயா? அதுதான் ரொம்ப முடியலையே அவரோட டைரக்ஷன்ல. ரைட், ஏதோ ஃபன்னா வேற ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த சாங்ல வந்து யார் யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சாரும் நம்ம எஸ்டிஆர் சார் ரெண்டு பேரும் அந்த சாங்ல இருக்க போறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. பயங்கரமா இருக்குமே ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா. த்ரிஷா இல்லையா அதுல? அவங்க இல்ல, இவங்க ரெண்டு பேரும் தான். அப்ப லேட்டா சொல்லுவாங்க போல. நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து எங்க போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா போக போறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த மாதிரி லொகேஷன்ல வச்சுதான் த்ரிஷாக்கான ஷெட்யூல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுது, தக் லைஃப்ல வேற என்ன அப்டேட்ஸ் தான் தர போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா 44 நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடிய படம். அதுல வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுல வந்து ஹீரோயின் கூட பூஜா தான் பண்றாங்கன்றதும் தகவல்கள் வந்திருக்கு. ஆமா, அது இன்னைக்கு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து என்ன விட்டுருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து யார் ஆர்ட் டைரக்ட் பண்றா, யார் கேமரா பண்றா, யார் வந்து ஃபைட் கோரியோகிராஃப் பண்றா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அஃபிஷியலா யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றது இன்னும் வரல. அதெல்லாம் வந்து இன்னைக்கு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மெயினா வந்து நம்ம உரியடி விஜயகுமார் இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் தான் வந்து சூர்யாக்கு வில்லனா நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னையா சின்ன பையனா இருக்காரு அவரு வில்லனா? அவர் பண்ண படங்கள்லாம் பெரிய படம், ஆள் வேணா இதா இருக்கும். ஆனா வந்து அவர் தான் வில்லனா பண்ண போறாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவருக்கான ரோலை வந்து பக்காவா எழுதிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம பூஜா ஹெக்டே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இல்லாம ஜெயராம் இருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸா எப்ப சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. இன்னைக்கு சொல்ல போறாங்களா இல்ல வந்து வெயிட் பண்ணி பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மமிதா பைஜு அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தின அப்டேட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பிரதீப் கூட வந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நீ பிரதீப் கூட சொன்னியா? அடுத்தது யாரு நான் சொல்றேன். ரீசெண்டா மலையாளத்துல பிரேமுலோ, தமிழ்ல வந்து ரெபெல், இந்த படத்துல எல்லாம் வந்து பயங்கரமா ஹிட் கொடுத்து எல்லாருக்கும் அவங்க தெரியுற அளவுக்கு ஒரு ஃபேம் ஆயிட்டாங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் தீவிரமான ரசிகராக இருக்கான். ஏன்னா ஃபோன் பண்ணி அவங்க எங்க வந்தாலும் சொல்றான் நான் ஃப்ளைட் பிடிச்சு வரேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு தமிழ்ல அவங்களுக்கு ரசிகர்கள் பெரிய இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா. இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் யார் கூட பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதர்வா கூட பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அது அடுத்த ப்ராஜெக்ட்ன்றது தெரியல. ஏன்னா வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல அதர்வா கூட ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்களா? பட் ஆனா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி தமிழ்ல அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண போறாங்க அப்படின்றது. இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபியூ டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் வந்து பண்ண போறாரு. மியூசிக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமன் அவர்கள் அவங்க தான் மியூசிக் பண்றாங்க. தெலுங்குல அவர் ஒரு ராக் ஸ்டார் மாதிரி இப்ப தமிழ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டு வராரு. தமிழா தெலுங்கா அந்த மாதிரி அதுதான் இன்னும் எந்த ஒரு அபிஷியலா எதுவுமே சொல்ல. பட் இதுவே வந்து அபிஷியலா வரல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் வந்திருக்கு. சோ பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றது ஒரு பெரிய கம்பெனி லைக்கா, அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்தியன் 2 மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன படம் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம சுபாஸ்கரன் சார். அவர் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நீங்க கதையை நல்லா எடுத்துட்டு வந்தா போதையா எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மமிதா பைஜு வந்து பிரதீப் ரங்கநாதர் கூட அந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பண்றாங்களா இல்ல அதர்வா கூட பண்றாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவரை பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன நெக்ஸ்ட் மூவி ஏதாவது வந்திருக்கா? இல்ல அவர் அடுத்து நடிக்கலாம் போல, டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாட்? ஆமா, இப்ப வந்து மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு ஒன்று கொடுத்துருந்தாரு. ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா வந்து நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்னே சொல்லலாம். இப்ப அந்த படத்தோட பார்ட் 2 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து நம்ம த்ரிஷா தான் லீடா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்ஜே பாலாஜி நடிக்க மாட்டாரா? நடிப்பாரு, இருந்தாலுமே அவரோட டைரக்ஷனும் கூட தானே அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து மூக்குத்தி அம்மன் 2-ஆ இருக்காது, ஆனா வந்து அந்த மாதிரியான ஒரு கதைக்களமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிவைன் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா வந்து மூக்குத்தி அம்மன் 2 அந்த டைட்டில்ல வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல பண்ணல, வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல தான் அந்த படம் பண்ண போறாரு த்ரிஷா வச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா அவங்களோட அப்டேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, நானும் பார்த்தேன். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து பயங்கரமா ஆக்டிவா இருக்காங்க, நிறைய போட்டோஸ்லாம் போடுறாங்க. அது பர்சனல்ரா, அங்க போக கூடாது. நம்ம ஆபீஷியலுக்கு வந்துறலாம். அது ஏதோ ஒரு இந்த ஷூட்டிங் ஸ்பேஸ் பார்க்க போறாங்க அப்படி நினைச்சேன். அப்பலாம் இல்லையா? இல்ல அது பர்சனல், அந்த பக்கம் வேண்டாம். நம்ம ஆபீஷியல் போலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஜானர் போய் பண்ண போறாங்களா? ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஒரு ராணி
எஸ் ஏன்னா இந்த ராமாயணம் படம் வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மோரா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதையை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கன்னா அவங்களோட ரவுடி பிக்சர்ஸே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். எஸ் எனக்கு தெரிஞ்சு அவரே கதை எழுதலாம், என்னன்னு தெரியல. அவர் வேற மாதிரி டாபிக் வச்சிருப்பாரு. எஸ் அவர் வேற மாதிரி டாபிக் வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வர ஒரு டைரக்டர்ஸா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெபியூட் டைரக்டரா யாரா கொண்டு வரலாம். எஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பேன் இந்தியா அளவுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சரி பார்க்கலாம். யாராவது ஒரு புது டைரக்டர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நயன்தாரா மேம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க கதை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சியே வந்து சங்கமித்ரா அப்படின்ற மாதிரி ஒரு கதை வச்சிருக்காரு இல்லையா, அதுல கூட நம்ம நயன்தாரா மேம் புக் பண்ணி நடிக்க வைக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். சரி பார்க்கலாம் அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் பண்றாங்களா இல்ல வந்து திருப்பி கமர்ஷியல் ஹிட் அந்த மாதிரி போறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி அந்த படத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு நிறைய பாராட்டுகள்லாம் பெற்றுச்சு. இப்போ ரீசெண்டா பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்க வந்து ஷோ பண்ணாங்க, அங்கேயும் வந்து பயங்கரமான ஒரு பாராட்டுகள்லாம் கிடைச்சது. இப்போ வந்து ஃபெஸ்ட் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நியூ டைரக்டர்ஸ், நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் அங்கே வந்து இந்த படத்தை வந்து ஷோ பண்ண போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ல அங்கதான் வந்து பண்ண போறாங்க. கதை வந்து டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆமா கொட்டுக்காளி வந்து ஒரு டிஃபரெண்ட் இடத்துலயும் வந்து இதாகுது பாத்தியா, அத யோசிக்க. ஏன்னா வந்து ரீசெண்டா சூரி கூட இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட படம் மட்டும்தான் தொடர்ச்சியா வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ராட்டர்டாம் அங்க வந்து விடுதலை 1-2 வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 மலை 7 கடல் அந்த படங்கள் போட்டிருந்தாங்க. அது அப்போ வந்து அங்கேயே என்ன சொல்றாங்க, இந்த படம் பார்த்தோம் இதுலயும் இவர் தான் நடிச்சிருந்தாரு, அந்த படத்துல பார்த்தோம் அதுலயும் அவர் தான் நடிச்சிருந்தாரு. காமெடி ஆக்டரா தான் அவர் உள்ள வந்தாரு, ஆனா அவர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் பாரு அப்படியே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க இந்தியால ஏதோ பெரிய ஆக்டரா, நீங்க வந்து தொடர்ச்சியா எல்லா படங்களும் இருக்கீங்களே அப்படிலாம் கேக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சூரி வந்து இங்க தமிழ்நாட்டையும் தாண்டி அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கு. சரி பார்க்கலாம், நடிப்பு உழைப்பு எல்லாம் இருக்குப்பா. சரி ஓகே பார்க்கலாம் நம்ம சூரிய அவர்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன படங்கள்லாம் அமைய போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவரை பத்தின அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா அவரோட ரீசெண்டா ரெடி ஆயிட்டு இருக்க லக்கி பாஸ்கர். ஆமா அது ரெடி ஆயிட்டுலாம் இல்ல, ரெடி ஆயிருச்சு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்றாங்க. அந்த நேத்து அந்த போஸ்டர் மேல விட்டுருந்தாங்க. எஸ் அந்த போஸ்டர்ல என்ன போட்டுருந்தாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போறதா ஆபீஷியலா சொல்லிருக்காங்க. ஏன்னா வந்து அமரனுமே 27 அப்படின்றத சொல்றாங்க. நேத்து கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து நான் சொல்லியிருந்தேன் ராயனும் தங்கலானும் கூட கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த படமும் கிளாஸ் ஆகு அப்படின்ற போது எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஏன்னா வந்து துல்கர் சிவகார்த்தியன் அப்படின்றவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கமா இருந்தாலும் ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. சோ மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இந்த ரெண்டு படம் வந்து ரீச் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஆனா வந்து வசூல் ரீதியாவும் எந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றதும் தெரியல. ரசிகர் மத்தியிலுமே வந்து யார் பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் ட்விட்டர்ல போயிட்டு இருக்கோம், அதை நம்ம கண்டுக்க வேணாம். அப்படியே 2 பேர் ஃபேன்ஸுமே தனித்தனியாக அந்த படத்தை கொண்டாடிட்டு இருப்பாங்க. சரி பார்க்கலாம் இந்த 2 படங்கள் கண்டிப்பா கிளாஸ் ஆகுதா இல்ல வேற டேட்ல விட போறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அவரை பத்தின ஒரு அப்டேட் தான். ஓகே என்ன அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியா வந்து இன்னும் 4-5 படங்கள் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா. அதுல ஒரு படம் வந்து நம்ம விஷ்ணு எட்வன் எடுக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்ச விஷயம். அதுல வந்து நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அக்கா ரோல் தான் பண்ண போறாங்க, அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையே வந்து ஒரு யங்கர் பாய்க்கும் ஒரு எல்டர் கேர்ளுக்கும் உள்ள வந்து ஒரு லவ் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இது பாக்கும்போது இந்த காலேஜ் டைம்ல சீனியர் மேல ஒரு கிரஷ் வருமே அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்ல வந்து ரீசெண்டா மலையாளத்துல வந்து கிறிஸ்டி அப்படின்னு ஒரு படம் வந்து இருந்துச்சு, அதை அதே மாதிரி எடுக்கிறாங்களா இல்லை அப்படின்றதெல்லாம் படம் வந்தாதான் தெரியும். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கறனால சில படங்கள்ல ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல ஹீரோயினா நம்ம நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க அப்படிலாம் பேசுறாங்க. சரி பார்க்கலாம். அப்புறம் வந்து பிளட்டி பெக்கர் இருக்கு, மாஸ்க் இருக்கு, அப்புறம் கவின் 06 இருக்கு, இதெல்லாம் முடிச்சு கிசு தான் என்ன கன்ஃபார்மா வரல, அதனால கவின் 06 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி பார்க்கலாம் எவ்வளவு அப்டேட்டையும் தாண்டி எப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரைடே ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் இவங்கள பத்தின அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களால முடிஞ்சதுக்கு அந்த அப்டேட் சேகரிச்சு கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து கொடுக்குறோம். until then உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் நதியா, நான் உங்கள் விஜய் ஹரி. Thank you.